கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு சகோதரன் ப்ரூஸ். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் அரவணைப்பும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் தமது கிருபையினால் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். ஆனால் யாருக்கு? அவருடைய பிள்ளைகளுக்கு. அவன் அவருடைய பிள்ளைகளாய் அல்லாதவர்களுக்கு ஏதோ சடங்காச்சாரமான ஒரு வாழ்க்கை, வழக்கம் போல இப்படி அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் அப்படியே நடந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அவர்கள் தான் வாழ்க்கைனா பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், கவலை இருக்கும், கண்ணீர் இருக்கும், பண பிரச்சனைகள் வரும். நம்ம தான் இப்படி போய் அப்படி தேடி அப்படி ஓடி அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பல காரியங்களை அதற்காய் முன்னெடுப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், வானத்து பறவைகளை பாருங்கள், புல் பூண்டையும் பாருங்க, ஆகாயத்து பறவையும் புள்ளையும் பூண்டையும் பாருங்க, அவைகள் விதைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. இவைகள் எல்லாவற்றையும் உங்கள் பரமபிதா அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறார். ஆமென். என்றால் அவருடைய பரிபூர்ணம் அப்படிப்பட்டது, அவருடைய இரக்கம் அப்படிப்பட்டது, அவருடைய கிருபை அப்படிப்பட்டது, அவருடைய அன்பு அப்படிப்பட்டது. இந்த உலகத்திலே உண்டாயிருக்கிற ஜீவன்களுக்கெல்லாம் அவர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறது போல உங்களுக்கும் அவர் கொடுத்து நடத்த கிருபையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் எப்படி அந்த வானத்து பறவைகளுக்கும் காட்டு புஷ்பங்களுக்கும் தன்னுடைய பண்டசாலையிலிருந்து போஷிக்கிறாரோ, அப்படி போல அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அவரால் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கும் என்ன செய்கிறார்? போஷிக்கிறார். அதை என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வார்த்தையில நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, விதைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, அதே போல இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். எதை? உனக்கு ஆகாரம், இருக்க இடம், உடுக்க உடை, இதெல்லாம் தேவை என்பதை அறிந்திருக்கிறார். அஞ்ஞானிகள் அதை நாடுகிறார்கள், தேடுகிறார்கள். சொன்னது போல அஞ்ஞானிகள்லாம் யாரு? மற்ற ஜனங்கள், உலகத்தின் ஜனங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நாடி தேடுகிறார்கள். அதே போல நீயும் தேடாத அப்படிங்கிறார் ஆண்டவர். அப்படின்னா என்ன செய்யணும்? உன் பரமபிதா எல்லாவற்றையும் அளிக்க அவர் நல்லவராக இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அதனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லி நம்முடைய அருள்நாதர் இயேசு சொல்லி இருக்கிறார். அப்படின்னா என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களாயிருக்கட்டும், பணங்களாயிருக்கட்டும், அல்லது என்னுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எல்லாம் என்ன பண்ணிடுவார்? கர்த்தர் தருவார். கர்த்தர் நிச்சயமாய் தருவார். பெரியமானவர்களே, தேவை என்று உங்களுக்கு ஒன்று உண்டு நாள். அதாவது பகட்டு என்பது வேறு, தேவை என்பது வேறு. உதாரணத்துக்கு உங்களுக்கு சைக்கிள் இருக்குது, ஆனால் ஒரு பைக்கு வேணும். உங்கள் வேலைக்கு அது தேவையாக இருக்குது, நீங்கள் வேலை செய்துட்டே அப்படியே ஆண்டவருக்காக ஏதாவது செய்யலாம்னு நினைக்கிறீங்க. அப்படி பல காரியங்கள் இருக்கும்போது அது தேவன் அறிந்திருக்கிறார், நிச்சயமாக உங்களுக்கு தருவார். அதே மாதிரி ஒரு கார் வேணும், ஆனால் அது தேவையாக இருக்கிறது, அத்தியாவசியமாக இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் வயதானவர்கள் இருக்கலாம், அவங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வர்றதுக்கு, இல்லை பிரதர் எனக்கு அதெல்லாம் ஆசை இல்லை, அதெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லை, என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், அதுதான் உங்கள் தேவையாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அதெல்லாம் என்ன பண்ணிடுவாராம்? கர்த்தர் தருவாராம். ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டார். அது என்னது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆமென். அப்படி நாம் தேடும்போது அவர் நிச்சயமாக நமக்கு கொடுக்க நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே,
இரக்கமுள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆனா நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். அவருடைய ராஜ்யங்கிறது என்ன? லூக்கால அழகா சொல்லுது இந்த வசனம். தேவனுடைய ராஜ்யம் பிரத்யேகமா அல்ல, உங்களுக்குள் இருக்கிறதே. இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்னத்தை வாசிக்கணும்? மத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரத்து வரைக்கும் நீங்க வாசித்தீங்கனாலே இதுல ஒரு தெளிவு கிடைச்சிடும். தேவனுடைய ராஜ்யம் என்னங்கிறத ஆண்டவர் சொல்றார். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, பரிசுத்தாவினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம், சமாதானமா இருக்கிறது. ஆமென். அந்த நீதி, அந்த தேவ நீதி, அந்த தேவ நீதியை குறித்து நீங்கள் அறிய வேண்டுமானால் நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணணும்? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் மத்தேயுல 5வது அதிகாரத்தில் இருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினாரே, மலை பிரசங்கம், அதை வாசித்தீங்கனாலே, அதை வாசித்து அதை செயல்படுத்துவீர்களானால் அது என்ன ஆயிரும்? தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரும். பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தருடைய கரம், இதுதான் கர்த்தருடைய வல்லமை, இதுதான் தெய்வ கிருபை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை எனக்குள்ளே கொண்டு வரக்கூடியது எது? தேவனுடைய வசனத்தை நான் கை கொண்டு நடக்கும் போது அது என்ன பண்ணிடும்? எனக்குள்ளே அவருடைய ராஜ்யத்தை கொண்டு வரும். அந்த ராஜ்யம் அப்படியே என்ன பண்ணிடும்? ஸ்திரப்படுத்தி அப்படியே ஆண்டவருக்குள்ள என்னை கொண்டு போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு அழகான வசனம் இருக்கு, வாசிப்போமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 33வது அதிகாரம் 2வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 2வது வசனம். இதில் ஆண்டவர் தன்னுடைய தாற்பயம், அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத ஒரு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால். ஆமென். எதை செய்ய போறாரு? இந்த காரியம் அவர்களுடைய விடுதலையை குறித்து எழுதியிருக்கிறது. இதை செய்கிறவருமாய் நமக்குள்ள, நான் இப்போ இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேனே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி. அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் கிரியை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள். அவருடைய நீதி எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவருடைய ராஜ்யம்னா என்ன? அந்த ராஜ்யத்தை குறித்த உணர்வு எனக்குள்ளே உண்டாக வேண்டும். அந்த உணர்வு உண்டாகிறதற்கு அவரோடு நான் என்ன செய்திருக்க வேண்டும்? நடை பழக வேண்டும். ஆமென். கேட்கலாம், நான் எப்படி பிரதர் அது செய்யறது? 2 காரியத்தை உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சிங்கனாலே கட்டாயம் இது நடக்கும் பிரியமானவர்களே. அது என்ன? தேவனுடைய இந்த வேதாகமத்தை, பரிசுத்த வேதாகமத்தை, இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வாசிக்கும் போது, வாசித்த காரியங்களை நான் கை கொண்டு நடக்கும் போது அது என்ன பண்ணும்? பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும். என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும். தேவனோடு ஐக்கியப்பட்டு செயல்பட என்னை உதவி செய்யும். தேவனோடு ஐக்கியப்பட்டு நடக்க என்னை உதவி செய்யும் எனக்கு. ஆமென். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறதுக்கான ஒரு வழி. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறதுக்கான ஒரு வழி இது. இந்த வழியிலே நாம் நடக்கும்போது, இந்த வழியிலே நாம் செயல்படும் போது என்னுடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதாக. இந்த உலகத்தை காரியத்தை ஆண்டவர் பெருசாவே சொல்லலை பிரியமானவர்களே. இந்த உலகத்தில் உள்ள தேவையெல்லாம் தருவார்னே சொல்றார், தரமாட்டேனே சொல்லல ஆண்டவர். உன்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அது சந்திக்கப்படும். திடீர்னு உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய செலவு வருது, அதை எப்படி ஈடுகட்ட போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு போராட்டத்தில் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் தேவனோட சரியாக நடந்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை தேடி அவருடைய நீதியை நிறைவேற்றுவர்களாக இருப்பீங்கன்னா, அவர் நிச்சயமாக என்ன பண்ணிடுவார்? உங்களை நடத்துவார். ஆமென். அதுதான் கர்த்தர், அதுதான் இரக்கமுள்ள, அவர் தான் இரக்கமுள்ள தேவன்.
அவர் தான் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் தான் உங்களை பராமரிக்கிறார். அவர் தான் உங்களை ஆளுகை செய்கிறார். அவர் தான் உங்களை வழிநடத்தி செல்வார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அந்த ராஜ்யம் எனக்குள்ளே வர வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் அழகா சொன்னார், பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே. இறங்கி வரப்போகிற தேவனுடைய பரலோக ராஜ்யம் என்பது உண்டு. அதுதான் நாம் சொல்றோம், ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு நாம் காத்திருக்கிறோம். அந்த இரண்டாம் வருகையில எடுத்து செல்லப்பட்ட வேண்டுமே சொல்லுற ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழும்போதே தேவனுடைய ராஜ்யத்தை கை கொண்டு நடக்கிறவர்களாய் நாம் மாறுகிறதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீஷர்கள் என்றால் கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றி நடந்தவர்கள், நடக்கிறவர்கள் என்று பொருள். நீங்க கேட்கலாம், பிரதர் அது ஆண்டவருடைய ஊழியக்காரங்களா இருந்தாங்க, அவங்க சீஷர்களா ஆண்டவரை பின்பற்றினாங்க பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா வேதாகமம் காட்டி தருது, சீஷருங்கள பேரே யாருக்கு சொல்லப்பட்டது தெரியுமா? யாரை கிறிஸ்தவர்கள் என்று யாரை கூப்பிட்டாங்க தெரியுமா? நீங்க கேட்கலாம், நாங்க கிறிஸ்டியன்ஸு, நாங்க வெறும் விசுவாசிகள் பிரதர், நாங்க எப்படி ஆண்டவருடைய காரியத்தை அப்படியே கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது எங்களுக்கு தெரியலையே, நாங்க எப்படி அதை செய்ய முடியும், செயல்படுத்த முடியும், எங்களுக்குள்ள பல போராட்டங்கள் இருக்கே, பல பிரச்சனைகள் இருக்கே அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிறவர்கள் என்று பொருள். ஆமென். அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 26ஆவது வசனம் இப்படி சொல்லுது. பின்பகுதியில் வாசிக்கிறேன். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. ஆமென். அப்ப அந்தியோகியாவில் முதல் என்ன வந்துச்சு? சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள்ங்கிற பெயர் வந்துச்சு. ஆமென். அப்ப கிறிஸ்தவர்கள்னா சீஷர்களாக இயேசுவை பின்பற்றி நடந்தவர்களுக்கு தான் அந்த பெயர். அல்லேலூயா. அதனால அதை செய்யறதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த வாக்குத்தத்தமான வசனம் பாருங்க, இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய். கேட்கலாம், என்னால முடியலையேன்னு நீங்க போராடிட்டு இருக்கலாம், என்னால் அவருடைய பிரமாணங்களை கை கொள்ள முடியலையேன்னு நீங்க போராடலாம். ஆண்டவர் சொல்றாரு, அதை என்னாலதான் செய்ய முடியும் உனக்குள்ள, என்னாலதான் அந்த ராஜ்யத்தை மாற்ற முடியும், அந்த ராஜ்யத்தை உனக்குள்ள ஸ்தாபிக்க முடியும். நீங்க அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த அந்த பரமண்டல ஜெபத்துல கூட பார்த்தீங்கன்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி கொடுத்தார். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப அந்த ராஜ்யம் எனக்குள்ளே வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருந்துட்டாலே, நான் ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே உங்க ராஜ்யத்தை குறித்து எனக்குள்ளே வாஞ்சிக்கிறேன், அந்த ராஜ்யம் எனக்குள்ளே வர்றதுக்கு விரும்புறேன்னு சொல்லி நீங்க கேட்டுட்டாலே என்ன செஞ்சிருவாரு? இதை செய்கிற கர்த்தர், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிறார், அதை உருவாக்குகிறவர், அதை உருவாக்கி நமக்கு என்ன செய்ய போகிறாரு? நம்மளை சொந்தமாக்க போறாரு. அதை உருவாக்கி நம்மளை ஸ்திரப்படுத்த போகிறாரு. அதை உருவாக்கி நம்மளை திடப்படுத்த போகிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் பிரியமானவர்களே. தேவன் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் பிரியமானவர்களே. அதுக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் சரி, நம்ம பார்த்தபடி அவருடைய ராஜ்யம் என்னது? எனக்குள்ள வரணும், அந்த வசனத்தை நான் கை கொள்ளணும், இதுதான் அவருடைய ராஜ்யம். அப்ப அவருடைய நீதினா என்ன? நீதினா திக்கற்ற பிள்ளைகளை, ஏழைகளை, விதவைகளை விசாரிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகள்னா யாரு? வசதி வாய்ப்பு இல்லாம
வாசல்களில் இருக்கிற பரதேசிகளையும் கூட சொல்லியிருக்கு. அது அந்த அங்கே என்ன கான்டெக்ஸ்ட், அதாவது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசித்தோம்னா, பாருங்க, தசம பாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்தில் எல்லாம் 10 எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்த்த பின்பு. பாருங்க, உன் வரத்தில் எல்லாம் 10 எடுத்து லேவியன், அதாவது ஊழியர்களை, சபைக்கு ஊழியர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை இங்கே உணர்த்துகிறார் ஆண்டவர். ஆமென். அது மட்டும் சொல்லலை, இன்னும் 3 காரியத்தை சொல்றார். பரதேசி, திக்கற்ற பிள்ளை, விதவை. ஆமென். வேறு தேசத்திலிருந்து வந்தவங்க, அந்த நாட்களில் அவங்க ஊரில் வெளியாட்களுக்கு, அதாவது இஸ்ரவேல் வம்சத்திலே பிறக்காதவர்களுக்கு அங்கே ஊரில் இடம் வாங்க முடியாது, சுதந்திரமாக கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அவங்கள தான் பரதேசின்னு சொல்லுது. அப்படி பரதேசியாக தங்கி இருக்கிறான், அல்லது வழிப்போக்கர்களாக வந்திருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மனுஷனை விசாரி. இன்றைக்கு நமக்கு வழிப்போக்கர்கள் உண்டு. எப்படி? ரோட்டில் சில பிச்சைக்காரர்களை பார்க்கிறோம். அவர்களுக்கு நாம் இறங்கி உதவி செய்ய வேண்டும். பணமாக கொடுத்துட்டா என்ன பண்ணுற பிரதர்? அவன் போய் வேறு ஏதாவது செய்திருவானோ, தேவையில்லாத காரியத்தை வாங்கி குடிச்சிருவானோ, அல்லது குடிகாரனாக இருந்துட்டானா என்ன பண்ணுறது? சிலர் சிகரெட்டு குடிக்கிறவனாக இருந்தால் என்ன பண்ணுறது? அப்படிப்பட்டவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி, எப்படி சொல்லி? இயேசுவை பற்றி நீங்கள் வாங்கி கொடுக்குற ஆகாரத்தை வைத்து சொல்லுங்கள். ஒரு 2 இட்லியோ இல்லை 4 இட்லியோ உங்களால் என்ன முடியுமோ, 10 ரூபாயோ 20 ரூபாய்க்கோ உங்களுக்கு என்ன முடியுமோ, இல்லை காஃபி, உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. அவனுக்கு உழைக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. அதனால தான் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான். சில பிச்சைக்காரர்களை பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்துவார்கள். நல்ல சரீரம் இருக்கும். சிலர் கேட்பாங்க, அந்த உலகம் கேட்கும், நல்ல கை கால்லாம் இருக்குதே, நீ எதுக்கு பிச்சை எடுக்கிற? ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, உன் தேசத்தில் எளியவன் இல்லாமல் இருப்பதில்லை, எளியவனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும். ஆமென். அப்போ அதை நான் செய்யணும். பாருங்க, அது மட்டும் இல்லை, திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் என்ன பண்ணணுமா? கனம் பண்ணணும். அவங்களுக்கு என்ன செய்யணும்? எப்படி செய்யணும்? உதவி செய்யணும். இன்றைக்கு விதவையாக இருக்கிற பிள்ளைகளை அவர்களுடைய குடும்பத்தார் கைவிட்டு விடுகிற நிலைமையிலே நிறைய குடும்பங்கள் இருக்குது. இன்றைக்கு கண்ணீரோடு தம் பிள்ளைகளை எப்படி வளர்த்து ஆளாக்க போறேன்னு தெரியாம திக்கற்ற நிலைமை, அவங்க சூழ்நிலையே அடுத்து என்ன செய்ய போறோம்னு தெரியல. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும். பிரதர், நாங்கள் ஏற்கனவே தசம பாகம்லாம் சபைக்கு கொடுக்குறோம் பிரதர். நல்லதுதான். இந்த இடத்திலே இந்த உபாகமம் 26:12 படி கவனிச்சிங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தில் இருந்தவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் 4 செட்டாக பிரித்தாங்கன்னே இருக்குது அந்த இடத்துல. அல்லேலூயா. தேவனுக்கு செலுத்த வேண்டியது எது? தேவ பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஊழியர்களுக்கு பணம் தேவை. கண்டிப்பாக ஊழியங்கள் நடத்த வேண்டுமானால் பணம் அவசியமாக இருக்கிறது. இப்போ இந்த ரெக்கார்டிங் பண்ணுறோம் பாருங்கள், இதுக்கு கூட பணம் அவசியம். இதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள், இந்த சேனலுக்கு அவங்க பண்ணுறதுக்கு அதுக்கு பணம் அவசியம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்களானால் அந்த ஊழியங்களுக்கு உங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் ஏவுனா, உங்களை இந்த ஊழியத்தை நிமித்தம், இந்த சேனல் நிமித்தம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தா, அல்லது இந்த ஊழியத்தினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருந்தா, எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, அவங்கள என்ன பண்ணுங்க, லேவியனை கைவிடாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஊழியர்களை தாங்க வேண்டும், ஊழியங்களை தாங்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களில் தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளை, ஜனங்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியங்களை, கிராமங்களுக்கு சென்று அறிவிக்கிற காரியங்களையும் செய்கிறதற்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். அதே போல இந்த ஏழைகளை விசாரிக்கக்கூடிய காரியங்களை செய்யும்படிக்கும் தேவன்
அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். இங்கே ஒருவேளை நேரடியாக நீங்களே உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச சபையில் அல்லது உங்கள் சுற்று வட்டாரத்தில் யாராக இருப்பாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யலாம். இல்லை இப்படி எங்களை போல இன்னும் நிறைய ஊழியர்கள் இருக்கு, ஏழைகளை விசாரிக்கிறவர்கள், அப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஆமென். அப்போ தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே வருகிறதுக்கு தேவனுடைய வசனத்தை நான் கைக்கொள்ள வேண்டும். தேவனுடைய நீதி என்னிலே நிறைவேறுகிறதுக்கு அவருடைய நீதியை நான் என்ன பண்ணணும்? தேடி அதை செயல்படுத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் தேவனுடைய நீதியா இருக்கிறது. ஆமென். இதுக்கு ஒரு வசனம் வாசிப்போமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 18வது அதிகாரம். நீதிமான் என்கிற பெயர் யாருக்கு சொல்லப்படுகிறது என்று கவனித்து பார்த்தீர்களானால், ஐந்தாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. ஒருவன் நீதிமானாக இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து, ரெண்டுமே சொல்றாரு, நியாயமும் செய்யணும், நியாயமாய் நடக்க வேண்டும், நீதியை செய்ய வேண்டும், மலைகளின் மேல் சாப்பிடாமல். இது எதை காட்டுதுன்னா, அவங்க தேவையில்லாத விக்கிரகங்களுக்கெல்லாம் படைச்சிட்டு மலை மேலே போய் உட்கார்ந்து அங்கே தான் கடவுள் இறங்கி வருவார்னு சொல்லி அங்கே போய் இருந்தான். அங்கே ஒரு சிலையை வச்சுக்கிட்டு அதில் போய் இருந்தான். அதனால தான் அங்கே போய் சாப்பிடாது, அங்கே பலியிட்டு சாப்பிடாதுங்கிறத அதை காட்டுது. சரி, இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமல், அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைக்கு நீ செவி கொடுக்காமல் இருந்துட்டு, தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோட சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும். யாரையும் என்ன பண்ணக்கூடாதா? ஒடுக்கக்கூடாது. எப்படி ஒடுக்கிறது? என்ன ஒடுக்கிறது? சிலர் இந்த கிராமங்கள் பக்கங்களில் நிலம் அதிகமாக இருக்கும். அவருக்கு நீ நிலத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன நிலம் இருக்கும். அந்த நிலம் அவருக்கு பூர்வீக நிலமாக இருக்கலாம், அந்த சின்ன நிலத்தை உடையவர். ஆனால் அந்த பக்கத்தில் இருக்க பெரிய நிலத்துக்காரரு, இந்த ஒரு நிலம் நம்ம கைக்கு வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்குமே, நம்ம இடம் சுத்திலும் ஆயிருமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது? அந்த சம்பந்தப்பட்ட ஆட்களை நெருக்கி அதை எப்படியாகவும் அடைய வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை செய்கிறது. அதனால தான் இந்த வசனம் அப்படி சொல்லுது, ஒருவனையும் ஒடுக்காமலும். ஒடுக்கக்கூடாது, யாரையும் ஒடுக்கக்கூடாது பிரியமானவர்களே. இது ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன், இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. மற்றவர்களை ஒடுக்கினால் அது தேவன் பார்ப்பார். அது என்ன ஆயிரும்? நம்முடைய வாழ்க்கையில சமாதான குலைச்சலை, வாழ்க்கையில குறைவுகளை கொண்டு வந்துடும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு நம்மளை விலக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால கவனமாய் நாம் செயல்பட வேண்டும். ஆமென். பாருங்க, கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு. நான் சொன்னேன் இல்லையா, பசியோடு இருக்கிறான், தேவையோடு இருக்கிறான், அவனுக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். நம்மளுடைய அதுதான், நம்முடைய அப்பந்தான். ஐயோ எனக்கே இல்லையே அப்படி நினைக்காதீங்க, மற்றவங்களுக்கு கொடுத்து பாருங்க. ஏன்னா இந்த காரியத்தை முழுசா வாசித்துறேன், அடுத்து அந்த பகுதிக்கு வருவோம். வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விளக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானேயாக அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். நீதிமான், அந்த நீதி செய்கிறவனுக்கு நீதிமான் பெயரிடப்பட்டிருக்கிறது வேதத்திலே. அந்த நீதிமானாய் இருக்க விரும்புகிறானால் இந்த காரியங்களை கை கொண்டு நடக்கும்போது கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்து நமக்கு காரியங்களை செய்து கிருபை அளிப்பார். ஆமென். உபாகமத்தில் 26:12 வாசித்தோமே, அதன் பின்பு பாருங்க, ஆண்டவர் நீ உன் 13வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவிக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்திற்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை, இலவு காரியத்திற்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். என்ன சொல்றாரு? தசமபாகம்னு சொல்லி நீங்க பிரிச்சு வைக்கிறீங்கன்னா தனியா எடுத்து வச்சுட்டு அதை கரெக்டா அதை வேற எதுக்கும் பயன்படுத்தாம தேவனுக்கு என்று நீங்கள் செலுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சொல்லிட்டு
நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து என்னை நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. இந்த கட்டளையின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும்படிக்கு என்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இதை செய்யணும். தேவனுடைய நீதி. திக்கற்ற பிள்ளைகளை, ஊழியங்களை, ஊழியர்களை, விதவைகளை, பரதேசிகளை நாம் என்ன செய்யணும்? அவர்களுக்கு உதவி செய்து நாம் அவர்களை தாங்க வேண்டும். இதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. பிரியமானவர்களே, இதை கைக்கொள்வோம். தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கிருபையின் கரம் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. நாம் முதல்ல வாசித்தபடி கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருந்து நம்மை நடத்தும். ஆமென். முதல்ல வாசித்த அந்த வசனத்தை திரும்ப ஒரு நேரம் வாசிக்கிறேன். 33வது அதிகாரம் எரேமியா 33 2வது வசனம். இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆமென், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஆமென். இதை திடப்படுத்துகிறவர், உன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்த விரும்புகிறவர், இதை உருவேற்படுத்தி உன்னை உருவாக்க விரும்புகிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் இந்த காரியங்களை இன்று கேட்ட அந்த சத்திய வார்த்தைகளின்படி என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் கை கொண்டு நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. கிருபையாயிருங்க. அர்ப்பணிக்கிறப்பா, காத்துக்கொள்ளுங்க, இரக்கம் செய்யுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்குள்ளே தேவையோடு கண்ணீரோடு போராட்டத்தோடு இருக்கிற தேவ ஜனமே, தேவன் உன்னோடு இடைப்பட்டு உனக்கு இந்த காரியங்களை நிச்சயமாய் உன்னை வர்த்திக்க பண்ணுவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை திடப்படுத்துவார், உன்னை ஆதரிப்பார். கலங்காதே, பயப்படாதே. கர்த்தராகிய இயேசு உன்னோடு இருக்கிறார். திடன்கொள். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆளுகை உங்களுக்குள்ளே இருப்பதாக. தேவன் இந்த காரியங்கள், இன்று கற்றுக்கொண்ட காரியங்களை கை கொள்ளும்படிக்கு உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேரே திருப்புவாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.